ஹலோ கைஸ், உண்மையை உறக்க சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 வருஷமாக அந்த ஃபிட்னஸில் இருக்கேன்னு சொல்லி நான் நிறையா தடவை சொல்லியிருப்பேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொன்னோன்னே யார் ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோடய பழைய ஃபோட்டோஸ் கிடைச்சதை எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2011 ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். 2012 காம்படிஷன் பண்ணேன். அது வின் பண்ண முடியல, அம்மா போட்டுருச்சு. அதனால் அதெல்லாம் என்னால் பண்ண முடியல. 2013 ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2025. இப்போ வரைக்கும் என்னோடய பாடி பில்டிங் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை யூஸ் பண்ணலையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்களே நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் அவங்கள்ட்ட போய் ரிசல்ட்டை நான் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் என்னென்ற ரிசல்ட்டை நீங்களே அந்த ஃபோட்டோவை பாருங்கள். 2011 2025 வரைக்கும் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியோட ஒரு ரிசல்ட்டு, என்னோடய பாடி இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் நேற்று எடுத்த ஃபோட்டோ வரைக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சலிப்பாக கூட இருக்கலாம் அந்த வீடியோவை. ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்னஸ் மேலே ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். ஒருத்தவங்களால் 15 வருஷமாக அதே மாதிரி பாடியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ நேச்சுரலாக நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ நான் இது சொல்கிறதே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாடி பில்டர்ஸும் சரி, ஜிம்மில் இருக்க ட்ரைனர்ஸும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி வரும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுட் டயட் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணதில்லை. நான் ஒரு குருகுல ஹாஸ்டலில் படித்ததால் நான்வெஜ்லாம் எடுத்துக்கிட்டதே இல்லை. ப்ரோட்டீன் சோர்ஸ் எனக்கு அவ்வளோவா கிடைக்கல. வெறும் நேச்சுரல் கைக்குத்தல் அரிசி தான் எனக்கு கிடைக்கும். அந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டு 3 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நான் 3 வருஷத்துலேயே என்னோடய பாடியை பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாஸ்டல் ரூம்குள்ளே எடுத்த மணிக்கு நிறையா ஃபோட்டோஸ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், அந்த வயசுக்கு அந்த பாடியோட மெச்சூரிட்டி அப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். ஆனால் நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துக்கிட்டது ஒரு 2016க்கு முன்னாடி வரைக்கும் நான் இல்லை. ஒரு 2017 பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் நானே சிக்கன் பாயில் பண்ணி சாப்பிட்ற அந்த சூழ்நிலை எனக்கு கிடச்சிச்சு. அந்த சுச்சுவேஷனில் தான் நான் சாப்பிட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் மசில் ட்ரைனிங்கே கொடுக்கல, வெறும் ரன்னிங் மட்டும் தான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய மசில் லாஸ் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரன்னிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் மசில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.